ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் இன்னோவேட்டர். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான வேலை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க 8 சென்டிமீட்டருக்கு. நெக்ஸ்ட்டு 2 பிஓ மோட்டார் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஆல்ரெடி ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பிஓ மோட்டாரையும் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட 2 எண்ட்லேயும் பேரலாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 வீல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 வீலையும் இந்த பிஓ மோட்டாரோட கம்பியில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஃபுல் லென்த் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மேலே இன்னொரு 5 சென்டிமீட்டர் பீஸை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஸ்கெட்ச் பென் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரீஃபலையும் அந்த ஸ்கெட்ச் பென்னோட கேப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இதில் 5th சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ண அந்த இடத்த கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஒட்டின அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 வீலும் அதை ஜாயின் பண்ண ஒரு கம்பியும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைனா சாதாரணமாக பாட்டில் கேப்பும் டூத் பிக்கும் வந்து வீலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீலை வந்து இந்த ஸ்கெட்ச் பென்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கார் வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் நான் 4 தர்மோகோல் பிளாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட சைஸை நான் வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு 2 வேஸ்ட்டு ஸ்கெட்ச் பென் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் பென்னோட நிப்பு வர அந்த ரீஜனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு வெறும் இந்த சிலிண்டர் ஷேப் தான் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் பென்னை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவில் இந்த தர்மோகோல் பிளாக்கோட டாப் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 பீஸ்லேயும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த ஸ்கெட்ச் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுதான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னொரு 2 தர்மோகோல் பிளாக் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். பட் அது கீழே மட்டும் சின்னதாக 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் பென்னோட சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இப்போ வச்சுருக்க இந்த சின்ன பீஸை வந்து இப்போ நான் ஒட்டுற மாதிரி சென்டராக வந்து ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரியே 2 பீஸையும் வந்து ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் 8 சென்டிமீட்டருக்கு 4 இரும்பு கம்பியை ஒரே மாதிரியே வந்து பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இரும்பு கம்பியை இந்த தர்மோகோல் பிளாக்கோட 2 எண்ட்லேயும் இப்போ நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஒட்டி விடுங்க. ஸோ இதே மாதிரியே 2 பீஸையும் வந்து இரும்பு கம்பி வந்து ஒட்டிடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விட்ச் மாதிரி ஒர்க் ஆக போகுது. இந்த 2 தர்மோகோல் பிளாக்கோட ஹோல்ஸ்குள்ளேயும் இந்த ஸ்கெட்ச் பென்னோட 2 எண்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 தர்மோகோல் பிளாக்கோட கீழேயும் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்ட்போர்ட் பீஸோட சென்டரில் இப்போ நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 பீஸை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து புஷ் பண்ணும்போது இதில் இருக்கிற 2 கம்பியும் அட் அ டைமில் வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து டச் ஆகுதான்றது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி டச் ஆகலைன்னா டச் ஆகாத அந்த கம்பியை இன்னும் கூட வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரிமோட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு அலுமினியம் ஃபைல் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் 10 சென்டிமீட்டருக்கு. ஸோ இதை வந்து 2 சென்டிமீட்டர் வித்துக்கு நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை ஃபோல்டிங் வேணால் பண்ணலாம். பட் மினிமம் 5 ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மொத்தம் 4 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 பீஸையும் ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக 8 5 சென்டிமீட்டர் பீசஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த அலுமினியம் ஃபைலில் இந்த இரும்பு கம்பி வந்து இந்த கார்ட்போர்டோட டச் ஆகிற அந்த இடத்துல வந்து இப்போ நான் ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரியே எல்லா இரும்பு கம்பி கீழேயும் இந்த அலுமினியம் ஃபைல் பீசஸை வந்து ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டதுக்கப்புறமா அது ரெண்டும் வந்து பர்ஃபெக்டாக டச் ஆகுதுன்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரியே எல்லா இரும்பு கம்பிகளையும் வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கட்டரை வச்சு இந்த அலுமினியம் ஃபைலோட இந்த ஃபோல்டிங்ஸ்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு சின்ன கேப்பை வந்து உருவாக்குங்க. ஸோ இந்த கேப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வழியாக தான் நம்ம ஒயரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் 2 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெட்டு க்ரீனு. ஸோ இந்த 2 ஒயரையும் வந்து இந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அது கைண்டி வராமல் இருக்க அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரியே நான் எல்லா அலுமினியம் ஃபைல்லையும் ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட்டு க்ரீன்னு.
நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 ஒயர் வந்து எடுத்திருக்கேன், பிளாக் ரெட்டுன்னு. ஸோ இந்த 2 ஒயரையும் இங்கே இருக்கிற இந்த 2 கம்பியோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஆப்போசிட்டாக இருக்கிற 2 ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அந்தந்த கலரோட மேட்சிங்காக இருக்கிற ஒயரை வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி 2 ஒயரையும் வந்து அந்தந்த கலரோட மேட்சிங்காக கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேட்டரி கிளிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ரைட் சைட் ஜாய்ஸ்டிக்லேருந்து வர இந்த 2 ஒயரோட மேட்சிங் கலர்ஸோடு வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைட் ஜாய்ஸ்டிக்லேருந்து வர இந்த 2 ஒயரோட இன்னொரு பேட்டரி கிளிப்பை வந்து ஆப்போசிட் கலரோடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோலரை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ நான் 2 செட்டு லென்த்தி ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஒயரோட ஒரு எண்டை வந்து இந்த பின்னாடி இருக்க இந்த 2 செட் ஒயரோட இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிடுங்க மேட்சிங் கலர்ஸாக. ஸோ இந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்சுலேஷன் டேப் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் இது வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லென்த்தியான ஒயரோட இன்னொரு எண்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எண்டில் இருக்க இந்த 4 ஒயரையும் வந்து இந்த 2 பிகோ மோட்டாரோட 4 ஒயரோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் ரைட் சைட் ஜாய்ஸ்டிக்லேருந்து வர ஒயரை வந்து இந்த ரைட் சைட் மோட்டாரோடையும் லெஃப்ட் சைட் ஜாய்ஸ்டிக்லேருந்து வர 2 ஒயரை வந்து இந்த லெஃப்ட் சைட் பிகோ மோட்டாரோடையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இன்சுலேஷன் டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 4 ஒயரே வந்து ஒன்றா வச்சு இன்னொரு டேப் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த பீஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி பின்னாடி இருக்க ஐசிங் ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இன்னொரு ஐசிங் ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் கீழே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த லென்த்தியான பீஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி வர்டிக்கலாக இந்த மாதிரி வந்து காரோட பின்னாடி வந்து ஒட்டிடுங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் தர மாதிரி இந்த சின்ன பீஸை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் ஒயரை வந்து இந்த மாதிரி ஹைட்டில் வச்சுட்டு இந்த ஸ்டிக்கோட வந்து இந்த மாதிரி செலோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஓட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஓட்டும் போது அப்போ தான் இந்த வீலில் வந்து இந்த ஒயர் வந்து சிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கேப் விட்டு இந்த ஒயர் எல்லாத்தையும் செலோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே பின்னாடியும் வந்து எல்லா ஒயரையும் வந்து கார்ட்போர்டோட வந்து இது மாதிரி ஒன்றா ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த பேட்டரி வந்து இந்த கார்ட்போர்டோட 2 எண்ட்லேயும் வந்து இது மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இந்த கிளிப்பையும் வந்து அந்த பேட்டரியோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 ஜாய்ஸ்டிக்கையும் அட் அ டைமில் ஃப்ரண்ட்டில் தள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இதே நம்ம வந்து ஆப்போசிட்டாக போனோம்னா கார் வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ ரைட் சைட் ஜாய்ஸ்டிக் ஃப்ரண்ட்லேயும் லெஃப்ட் சைட் ஜாய்ஸ்டிக் வந்து பேக்லேயும் தள்ளும்போது பார்த்திங்கன்னா கார் இந்த மாதிரி லெஃப்ட்டில் போகும். ஸோ இதே நம்ம ஆப்போசிட்டாக போனோம்னா கார் வந்து ரைட்டில் போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கண்ட்ரோல்ஸு. ஸோ நம்ம இதை வச்சுட்டு நம்ம காரை வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் வந்து மூவ் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து கொடுங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.